ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகற்காய் புளிக்குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து அம்மாவோட ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. அம்மா எங்க வீட்ல இந்த புளிக்குழம்பு செம சூப்பரா வைப்பாங்க. ஸோ அவங்க இங்க வந்திருந்தப்ப நான் அவங்கள குக் பண்ண சொல்லி இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ரெசிபிய எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தான் இருக்கு இந்த புளிக்குழம்பு திக்கா வர்றதுக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இன்னும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாகற்காய் குழம்புக்கு இந்த மாதிரி பாகற்காய நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கிறோம். இத நம்ம எண்ணெயில வதக்கி சில பேர் புளிக்குழம்பு பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இத வேக வச்சு செய்ய போறோம். இத லைட்டா ஒரு பாதி வேகுற மாரி உப்பு போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சுருவோம் மூடி வச்சு. இது வெந்துட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது மெயினான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆனியன அதாவது பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா? அத கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்து இத தனியா வச்சிரலாம். வச்சுட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பாகற்காயும் வெந்து ரெடியாயி வந்துருச்சு. அடுத்தது இந்த மாதிரி வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். அது பூண்டு பெருசு பெருசா இருக்கனால அத நம்ம 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கோம். இல்லன்னா நீங்க முழுசாவே சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு கடுகு, அப்புறம் வெந்தயம், கொஞ்சமா உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்ட நல்லா வதக்கிருங்க. பூண்டு சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளிய சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இத சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப ட்ரையா இருக்கனால நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம புளிய கரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சு வச்சிருக்கோம். நல்லா திக்கா புளி கரைசல் எடுத்து அதுல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா? அத எடுத்து நல்லா ஸ்மூத்தா ஒரு பேஸ்ட்டா அரைச்சு அத இதுல சேர்த்துருங்க. அம்மாவோட புளிக்குழம்பு திக்கா வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினா அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச பாகற்காய எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கலன்னா, அந்த பாகற்காயில தண்ணிய கீழ ஊத்திட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வர விட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல திக்கான பாகற்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். நம்ம சேனல்லயே லஞ்ச் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில 45 மினிட்ஸ்க்குள்ள எஃபெக்டிவா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஐடியாஸ்லாம் அதுல இருக்கு. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.